இன்று தமிழக அரசியலில் பெரிய கவனம் ஈர்க்கும் ஒரு நிகழ்வு நடக்கிறது. விஜய் இன்று தஞ்சாவூருக்கு வருகிறார். இந்த வருகை சாதாரணமா அல்லது அரசியல் ரீதியாக ஒரு பெரிய சிக்னலா? இதெல்லாம் இந்த வீடியோவில் முழு டீட்டெயிலாக பார்க்கலாம். சினிமாவில் மாஸ் ஹீரோவாக இருந்து இப்போது அரசியலில் தீவிரமாக களமிறங்கியிருக்கும் விஜய் சமீபத்தில் தனது கட்சியான தமிழ் மாநில வெற்றிக் கழகம் மூலம் மக்கள் சந்திப்பு, இளைஞர் ஈடுபாடு போன்ற நடவடிக்கைகளை வேகமாக செய்து வருகிறார். தஞ்சாவூர் இது சாதாரண மாவட்டம் இல்ல. இது கலாச்சாரம், விவசாயம், அரசியல் முக்கியத்துவம் கொண்ட பகுதி. அதனால்தான் இந்த விஜய் வருகை அரசியல் வட்டாரத்தில் பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது. இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் இளைஞர்களை நேரடியாக சந்திக்கிறாரா? புதிய அறிவிப்பு வருமா? 2026 தேர்தலை குறிவைத்த பேச்சா? இவை எல்லாம் தற்போது பேசப்படும் கேள்விகள். தஞ்சாவூரில் விஜயை பார்க்க ரசிகர்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டுள்ளனர். சமூக வலைத்தளங்களில் #விஜய் இன் தஞ்சாவூர் ட்ரெண்டாகி வருகிறது. இது வெறும் ரசிகர் கூட்டமா அல்லது அரசியல் சக்தி காட்டலா? விஜய் பேச்சில் பொதுவாக இருக்கும் விஷயங்கள்: ஊழல் எதிர்ப்பு, இளைஞர் வேலைவாய்ப்பு, கல்வி, மருத்துவம், விவசாயம். இந்த முறை அவர் எந்த விஷயத்தை முக்கியமாக பேசப்போகிறார் என்பது மிகுந்த எதிர்பார்ப்பு. தமிழக அரசியலில் ஏற்கனவே பெரிய கட்சிகள் உள்ள நிலையில் விஜயின் இந்த வருகை மற்ற கட்சிகளுக்கு ஒரு எச்சரிக்கையா? அரசியல் ஆய்வாளர்கள் சொல்வது என்னவென்றால், விஜய் தனது நிலைப்பாட்டை தெளிவாக மக்கள் முன் வைக்க ஆரம்பித்து விட்டார். தஞ்சாவூர் கூட்டம் அவரது அரசியல் சக்திக்கு ஒரு லிட்மஸ் டெஸ்டாக இருக்கலாம். நண்பர்களே, இன்று தமிழக அரசியலில் மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படுத்தும் ஒரு நிகழ்வை பற்றிதான் பார்க்க போகிறோம். நாளை தஞ்சாவூரில் மக்கள் கூட்டத்துடன் களமிறங்குகிறார் நடிகர் மற்றும் டிவிகே தலைவர் விஜய். இந்த பிரச்சாரம் சாதாரண கூட்டமா அல்லது அரசியல் சமிக்ஞையா? அதுதான் இன்றைய வீடியோவில் முழுவதும் பார்க்க போகிறோம். தமிழகத்தின் அரசியல் வரலாற்றில் முக்கியமான மாவட்டம்தான் தஞ்சாவூர். கல்வி, விவசாயம், கலாச்சாரம் எல்லாத்திலும் முன்னிலையில் இருக்கும் இந்த மண்ணில் பிரச்சாரம் செய்வது ஒரு பெரிய அரசியல் மெசேஜ். விஜய் அவர்கள் ஏன் தஞ்சாவூரை தேர்வு செய்தார்? இதற்கு பின்னால் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி இருக்கிறதா? விவசாயிகள், இளைஞர்கள், மாணவர்கள் இவர்களுக்கான திட்டங்களை அறிவிக்கவா போகிறார்? அதற்கான எதிர்பார்ப்பு ரசிகர்களிடமும் பொதுமக்களிடமும் அதிகமாக உள்ளது. தமிழக வெற்றி கழகம் தொடங்கிய பிறகு விஜய் அவர்கள் நேரடியாக மக்களை சந்திக்கும் கூட்டங்கள் அதிகரித்து வருகிறது. நாளைய கூட்டத்தில் என்ன பேசுவார்? வேலைவாய்ப்பு குறித்து அறிவிப்பா? கல்வி கட்டண பிரச்சனை பற்றி கருத்தா? விவசாயிகளுக்கு புதிய வாக்குறுதியா? அடுத்த தேர்தல் குறித்து முக்கிய அறிவிப்பா? இவையெல்லாம் தற்போது சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகிறது. முக்கியமாக இளைஞர்கள் இந்த கூட்டத்தை மிகுந்த ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். விஜய் அரசியலில் முழு வேகத்தில் வருகிறார் என்ற கருத்து வலுவடைந்து வருகிறது. தஞ்சாவூர் கூட்டம் வெற்றி பெற்றால் அது தமிழக அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்.